வெல்கம் டு க்ளீன் குயின் சேனல். இன்று நாம் வீட்டிலேயே டிஷ்வாஷ் ஜெல் எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் 600 மில்லி டிஸ்டில் வாட்டர், 20 கிராம் SLES, குளோபல் சால்ட் 15 கிராம், பேக்கிங் சோடா ஆப்பச்சோடா என்று சொல்வார்கள், அது 15 கிராம், சிட்ரிக் ஆசிட் 3 கிராம், EDTA 2 கிராம், கலரிங், ஃப்ராக்ரன்ஸ், இவைகள் தான் எனக்கு தேவையான பொருட்கள். முதலில் நன்றாக SLESயையும் நீரையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டும். சேர்த்து SLES நன்றாக டிசால்வ் ஆகும் வரை அதை மிக்ஸ் பண்ண வேண்டும். அதோடு அப்பச்சோடாவையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ண வேண்டும். இது லம்ஸும் இல்லாமல் நன்றாக கரையும் வரை அதை மிக்ஸ் பண்ண வேண்டும். பாருங்கள் எவ்வாறு நுரை வருகிறது என்று. இதை நன்றாக கலக்கும்போது இவ்வாறு நுரை மேலே வரும். நீருடன் நன்றாக கலக்க வேண்டும். அத்துடன் EDTயையும், இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ், இது எந்தவித மைக்ரோபியல் குரோத்தும் வராமல் நமது தயாரிப்பில் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போது சிட்ரிக் ஆசிட்டை சேர்ப்போம். அதுவும் நன்றாக டிசால்வ் ஆகும் வரை கலக்க வேண்டும். நாம் அப்பச்சோடா போட்டிருப்பதனால் குளோபல் சால்ட்டை சேர்க்கும் போது பொங்கி மேலே வரும். எனவே நீங்கள் பெரிய ஒரு பாத்திரத்தை எடுத்து இதை மிக்ஸ் பண்ண வேண்டும். நான் இப்போது இதை இரண்டாக பிரித்து 2 பீக்கரிலும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளப் போகிறேன். நீங்கள் செய்யும்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இரண்டாக பிரித்து சேர்த்துவிட்டு மீண்டும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கொள்வேன். நன்றாக மிக்ஸ் பண்ண வேண்டும். இப்போது இது தண்ணீர் போன்றுதான் இருக்கும். குளோபல் சால்ட்டை சேர்க்கும்போது அது திக்கன் பண்ணி கொடுக்கும். ஜெல் போன்று அது ஆகிவிடும். இது மிகவும் இலகுவான முறை.
வீட்டிலேயே எனக்கு செய்து கொள்ளலாம். இதை ஒரு வியாபாரமாகவும் நமக்கு செய்யலாம். இது நன்றாக திக்கன் ஆகும்போது இந்த நுரை அப்படியே தணிந்து கிளியர் சொல்யூஷன் நமக்கு கிடைத்து விடும். பாருங்கள் எவ்வளவு நுரை உள்ளது என்று. இதற்கு ஒரு நிறம் தேவைப்படுது. நான் 2 ட்ராப் பச்சை நிறம் சேர்க்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்த நிறத்தை சேர்த்து கொள்ளலாம். இந்த நுரையெல்லாம் வற்றியதும் நன்றாக தெளிந்து கிளியராக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நிறம் விடுகிறேன். பாருங்கள் எவ்வளவு கிளியராக இருக்கிறது என்று. அதோடு இப்போது ஒரு ஃப்ராக்ரன்ஸ், லெமன் ஃப்ராக்ரன்ஸ் நான் விடுகிறேன். நீங்கள் டிஷ்வாஷ் என்பதால் லெமன் ஃப்ராக்ரன்ஸ் தான் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இப்போது விளங்கும் இதன் கன்சிஸ்டன்சி. பாருங்கள் இப்போது திக்கனாகி கொண்டு வருகிறது. இந்த நுரை எல்லாம் அடங்கியதும் நல்ல கிளியர் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். என்ன நேயர்களே, நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினால் நான் போடும் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.